என்னப்பா மாஸ்டர் மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க. அது மாஸ்டர் மியூசிக் மாதிரி தானே இருக்கு. ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர். ஜாட் அப்படின்ற படத்துக்கான ட்ரெய்லர். சனி டியோல் நடிச்சிருக்காரு. நம்ம முதல் ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்புறம் மற்றதெல்லாம் பேசலாம். இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து இஷ்டமேனிக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தமன் மியூசிக்கா? We have a situation, madam. इस गांव में क्या हुआ है? बताओ किसने किया ये सब? राणा तुंगा! विलना? ये राणा तुंगा की लंका है। ओ श्रीलंका, ओके। यहाँ पे रास्ता किलोमीटर में नहीं, बिछी हुई लाशों में नापा जाता है। ओके। इस लंका में कदम रखने से रेजिना भगवान भी डरता है। सॉरी बोल। अबे हवा आने दे, चला। என்னப்பா மாஸ்டர் மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க. அது மாஸ்டர் மியூசிக் மாதிரி தானே இருக்கு. மாஸ்டர் அந்த மியூசிக் மாதிரியே இருக்கு. என்ன தமன் காப்பியா? जान की कीमत जानकर भी जान को जोखिम में डालने वाला। मैं जाट हूं। जाट We have to do something, Satya. मैं तुझे और तेरी लंका को यहीं फूक दूंगा। आजा, I am waiting. என்னப்பா எல்லாருமே தளபதி ஃபேன் போல இருக்கே. மியூசிக்ல இருந்து டயலாக்ல இருந்து எல்லாமே தளபதி ஃபேனா இருப்பாங்க போல இருக்கே. नॉर्मल आइटम नहीं है, एटम बॉम्ब है। ये 2.5 किलो के हाथ की ताकत पूरा नॉर्थ देख चुका है। अब साउथ देखेगा। ஓ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. என்னப்பா இது? அப்படியே பணம் எல்லாம் அந்த சீன் கூட கேஜிஎஃப்ல சலார்ல வரல அந்த ஈட்டி சீனு. ஈட்டியை தூக்கி இது பண்ணுவார். அப்படியே அதை அவங்க எல்லாரையும் இது லைக் நெஞ்சில் இது பண்ணிட்டு அப்படியே அவங்க சறுக்கிட்டே வருவாங்க. அப்புறம் ஒரு அந்த கத்தி அப்படி எடுக்கும்போது அப்படி பின்னாடி சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அந்த சீனு. அந்த மாதிரியே இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மாதிரி இருக்குது. இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்களா இல்லை வந்து ஃபுல்லாக காப்பி அடித்தாங்களான்னு தெரில. படத்தை பார்த்தா தான் தெரியும். மியூசிக் வந்து லைக் அந்த மெலடி அது எல்லாமே வந்து மாஸ்டரோட இது அப்படியே எடுத்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ரெஜினா வில்லனோட லவ் இன்ட்ரெஸ்ட் மாதிரி காட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லாயிருக்கு. ரெஜினா கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன். ரெஜினா வந்து ரீசெண்ட்லி நிறைய வித்தியாசமான ரோல்ஸ்லாம் பிக் பண்ணுறாங்க. காத்தா பிக் பண்ணாங்க, சைக்கோவா பிக் பண்ணாங்க. எனக்கு அவங்களோட ரோல் சாய்ஸஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சனி டியோலுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு. கொஞ்சம் அந்த நம்மளோட இந்த சவுத் சைடில் இருக்கிற மூவிஸ்க்கான ஒரு எசன்ஸ் இருக்குல்ல, அந்த எசன்ஸை வச்சு படம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது ஹிந்தியில். அது நல்லது தான். ஏன்னா அங்கேயும் கொஞ்சம் லைக் அந்த மாதிரி படங்கள் தேவைன்ற மாதிரி ஒரு நிறைய டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பண்ணி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பர் தான். பட் கொஞ்சம் இந்த
ஹீரோயிசம்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண நல்லாயிருக்கும். ரொம்ப ஓவர் போர்டாக போயிடுச்சுன்னா ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஹோப்ஃபுல்லி திஸ் மூவி ஒர்க்ஸ் அவுட் ஃபார் தம். ஐ ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட் ஃபார் தம். தமன் வந்து ஆப்வியஸ்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தவிர பெருசாக வர ஒன்றும் காட்டல இன்னும் படத்தில். இல்லை இனிமேல்ட்டு வந்து பாட்டெல்லாம் திரும்ப லைக் பாட்டு ரிலீஸ் ஆக தான் நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காருன்ட்டு. ஓகே தான். படத்தோட டைரக்டர் கோபிச்சந்த் மலினி அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரை பற்றி பெருசாக தெரியல. படத்தை பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக படத்தை பார்த்தா தான் தெரியும். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். இவங்க வந்து தொடர்ந்து நிறைய படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை பட்ஜெட்டரி லைக் இது வச்சுருப்பாங்களே, இவ்வளோ இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட், இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இவ்வளோ போனால் பரவாயில்ல, இதுலேருந்து எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஜோனில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களான்னு தெரில. இந்த படம் பார்க்க கொஞ்சம் ப்ராமிசிங்காக, இந்த ட்ரெய்லர் பார்க்க ப்ராமிசிங்காக இருக்குது. ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பார்ப்போம். சரியா? உங்களுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா, என்ன பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ரியாக்ஷன் ரிவ்யூ பிடிச்சிருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது மூவிஸ், டீசர்ஸ், ட்ரெய்லர்ஸ், மியூசிக், அனிமே, டிவி சீரிஸ் ஏதாவது ரியாக்ட் பண்ண ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து சேர்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்டையும் படிப்பேன், எல்லாத்தையும் படித்து ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அப்புறம் உங்கள் ரிக்வெஸ்ட்டும் வந்து நான் ஆனர் பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி வேறு விதமாக சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், அதாவது மெம்பர்ஷிப்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, வேணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் 3 டியர் இருக்குது. ஏதாவது ஒரு டியரில் சூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.